அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போகும் கதை உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் ஆர்வமாக கேட்கும் ஒரு விஷயம். அதுதான் தஜ்ஜால். அவன் யார்? அவன் எப்போது வருவான்? அவன் வரும்போது உலகம் எப்படி மாறும்? நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலைஹி வஸல்லம் காலம் முதல் கியாமத் வரை மனிதர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை அதுதான் தஜ்ஜால். ஏன் இவ்வளவு எச்சரிக்கை? ஏனென்றால் தஜ்ஜால் என்பது சாதாரண எதிரி அல்ல. அவன் வரும்போது மக்களின் ஈமானை சோதிக்கப்படும். யார் உண்மையில் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும். தஜ்ஜால் என்ற பெயரை ஏமாற்றுபவன் என்று அர்த்தம். அவன் வரும்போது மனிதர்களை மயக்குவதற்கான பொய்களையும் மாயாஜாலங்களையும் பயன்படுத்துவான். தஜ்ஜால் என்ற அரபு வார்த்தை பல அர்த்தங்கள் உள்ளன. அவை உண்மையை மறைப்பவன், ஏமாற்றுபவன், மாயாஜாலம் காட்டுபவன். அவன் ஒரே மாதிரி ஏமாற்ற மாட்டான். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி பாணியில் வஞ்சகம் செய்வான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸீஹ் தஜ்ஜால் என்று அழைத்தார்கள். அவர் மஸீஹ் என்று அழைப்பதற்கு காரணம், அவன் தன்னையே ஈசா அலைஹி வஸல்லம் போல காட்டிக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் உருவத்தை மிக தெளிவாக சொன்னார்கள். அவன் ஒரு கண் குருடன். அந்த கண்ணில் திராட்சை போல பளபளப்பாக தெரியும் குறை இருக்கும். நெற்றியில் காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை ஒவ்வொரு இஸ்லாமியரும் கண்டிப்பாக வாசித்து விடுவார்கள். அவர்கள் எழுத்தறிவாளராக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. அவன் உயரமான வலிமையான உடல் உடையவனாக இருப்பான். அவனை பார்த்தாலே மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அவன் தோற்றத்தில் இருக்கும் அந்த குறை அவன் உண்மையான இறைவன் அல்ல என்பதை வெளிப்படுத்தும் அடையாளம். இங்கேதான் மனிதர்கள் பெரும்பாலும் ஏமாறி விடுவார்கள். ஏனென்றால் தஜ்ஜாலிடம் அசாதாரண சக்திகள் இருக்கும். அவன் மழையை பெய்யச் செய்வான், உலர்ந்த நிலத்தை பசுமையாக்குவான், பட்டினியால் வாடும் மக்களுக்கு உணவு கொடுப்பான், ஒருவரை கொன்று மீண்டும் உயிர்ப்பித்தார் போல காட்டுவான். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்கள் உடனே தெரிந்து கொள்வார்கள், இவையெல்லாம் அல்லாஹ் கொடுத்த சோதனை. உண்மையான இறைவன் ஒருவனே, அல்லாஹ்தான் என்று. தஜ்ஜால் உலகை சுற்றும்போது பல கோடிக்கணக்கான மக்கள் இவனை பார்த்து ஏமாறி விடுவார்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன் அடையாளங்கள் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் கியாமத் அடையாளங்களை சொன்னார்கள். சிறிய அடையாளங்கள் என்னவென்றால், பொய் பேசுவார் பெருகும், வட்டி பரவும், பெண்கள் ஆண்களைப் போல் நடப்பது, ஊழல், இசை, மதுபானம் ஆகியவைகள். பெரிய அடையாளங்கள் என்னவென்றால், சூரியன் மேற்கில் உதயமாகும், யாஜூஜ் மாஜூஜ், தஜ்ஜால், ஈசா அலைஹி வஸல்லம் இறங்குதல். இந்த பெரிய அடையாளங்களில் மிக முக்கியமானது தஜ்ஜால். உலகம் முழுவதும் குழப்பத்தில் இருக்கும்போது, பசி, பட்டினி, போர்கள், கலகம், பொருளாதார சிக்கல்கள், மக்கள் மனதில் பயம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் கிழக்கு பக்கம் கொராசான் பகுதியில் தோன்றுவான். கொராசான் பகுதி இன்று இருக்கும் ஈரான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளை குறிக்கும். அங்கிருந்தே தஜ்ஜால் தனது பயணத்தை ஆரம்பிப்பான். அவனை முதலில் சிறிய குழுவினர் தான் பின்தொடர்வார்கள். ஆனால் அவன் காட்டும் அற்புதங்களால் உலகம் முழுவதும் மக்கள் அவனை பின்பற்ற தொடங்குவார்கள். தஜ்ஜால் உலகம் முழுவதும் சுற்றுவான். ஆனால் மக்கா மற்றும் மதீனாவிற்குள் நுழைய முடியாது. ஏனென்றால் அங்கு மலக்குகள் பாதுகாவலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் பூமியை 40 நாட்களில் சுற்றுவான். முதல் நாள் ஒரு வருடம் போல இருக்கும், 2ஆம் நாள் ஒரு மாதம் போல இருக்கும், 3ஆம் நாள் ஒரு வாரம் போல இருக்கும், மற்ற நாட்கள் சாதாரணமாக இருக்கும். இது எந்த அளவு பெரிய சோதனை என்பதை நினைத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தினமும் அல்லாஹ்விடம் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள். தொழுகையில் துஆ செய்யும் போது சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால் என்று. பின் சூரா காஃபின் முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செய்து ஓத வேண்டும். அந்த ஆயத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து காப்பாற்றும் ஆயத்துக்கள் சூரா காஃப் தான். தஜ்ஜாலின் காலத்தில் சிலர் மட்டும் அவனுக்கு எதிராக நிற்பார்கள். ஒரு இளைஞன் தஜ்ஜாலிடம் சென்று, நீதான் பொய்யன் என்று சொல்வான். அவனை தஜ்ஜால் கொன்று பிறகு உயிர்ப்பித்தது போல காட்டுவான். அப்போது அந்த இளைஞன் சொல்வான், இப்போதான் எனக்கு இன்னும் தெளிவாயிட்டது, நீதான் தஜ்ஜால். அதனால் தஜ்ஜால் மிகவும் கோபம் அடைவான். தஜ்ஜால் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை
வானத்திலிருந்து இறக்குவார். ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது கையில் ஈட்டியுடன் வருவார்கள். தஜ்ஜால் அவரை பார்த்தவுடன் பயந்து ஓடுவான். உப்பு நீரில் கரைவது போல அவன் உருகுவான். ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அவனை இறுதியில் லூத் என்னும் இடத்தில் கொன்று விடுவார்கள். அதன் பிறகு உலகம் முழுவதும் சமாதானம் நிலவும். இதுதான் தஜ்ஜாலின் முடிவு. அன்பான சகோதரர்களே, நாம் இன்று தஜ்ஜால் பற்றிய கதையை மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த செய்திகளையும் கேட்டோம். தஜ்ஜால் என்பது வெறும் ஒரு கதையல்ல, அது நம்முடைய ஈமான் சோதனை. அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவர்கள் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் தங்கள் ஈமானை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆனால் பலர் அவரது பொய்களில் மாயாஜாலத்திலும் விழுந்து விடுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் தொழுகை கவனமாக தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், சூரா காஃப் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த எச்சரிக்கையை சொல்லித்தர வேண்டும். எப்போதும் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. உலகம் எப்படி பெரிய சோதனையை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் ஒருவனே நமக்கு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து பாதுகாப்பு கேட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்களோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அன்பான சகோதரர்களே, இந்த கதையை கேட்ட பிறகு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். தொழுகை, குர்ஆன், துஆ இவைதான் நாளைய பெரிய சோதனைக்கு எதிரான ஆயுதங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.